தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பசி எனும் பெரு நெருப்பை தன் வயிற்றில் கொட்டி தன்னுயிரை தந்த ஒரு பெருந்தமிழன் சங்கரலிங்கனாருடைய நினைவை அல்லது புகழை போற்ற தவறுகிறது இந்த அரசு என்றால் இந்த அதிகாரம் இந்த ஆட்சி யாருக்கானது என்பதை என்னிலும் என் இளைய தம்பி தங்கைகள் எண்ணி பார்த்து தெளிய வேண்டும். நம் பெருமைக்குரிய அடையாளங்கள் எதையும் அவர்கள் போற்ற மாட்டார்கள். திட்டமிட்டு நமது அடையாளங்களை, நமது தொன்மத்தை, வரலாற்றை மறைப்பார்கள். ஏனென்றால் வரலாறு வாழும் வரைதான் ஒரு இனம் வாழும். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்று ஓசிமின் சொல்கிறான் என்றால் வரலாறு தான் எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டும். வரலாறு என்பது என்ன? ஒவ்வொரு தேசிய இனமும் அது நடந்து கடந்து வந்த பாதையே வருங்கால தலைமுறையின் வழித்தடமாக மாறுகிறது. அதுதான் வரலாறு. அப்படி தமிழ் பேரினம் பன்னெடுங்காலமாக அது எப்படி உயர்ந்து சிறந்து பெருமைப்பட வாழ்ந்தது, எந்த இடத்தில் அது வீழ்ந்தது, இது எல்லாம் வருங்கால தலைமுறைக்கு பாடமாக, படிப்பினையாக, வழித்தடமாக இருக்குமானால் அதுதான் வரலாறு.